கல்பனா சாவ்லா இந்தியாவிலிருந்து வந்து முதலா விண்வெளிக்கு போன பெண். அவங்க சின்ன வயசா இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுதான் அவங்க பறக்கிறது மேல வச்சிருந்த ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்துச்சு. கல்பனா சாவ்லா ஹரியானா மாநிலத்துல கர்னல்ன்ற ஊர்ல 1962ல பிறந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும்போது அவங்க வீட்டு மாடியில விளையாடிட்டு இருந்தப்போ முதல் முறையா வானத்துல ஒரு விமானம் பறக்கிறத பார்த்தாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கல்பனா சாவ்லாவோட அப்பா பனாரசி லால் சாவ்லா இதை பார்த்துட்டு இதுல இவளுக்கு ஆர்வம் இருக்கே அப்படின்னு நினைச்சு அவங்களோட ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில கர்னல் ஃபிளையிங் கிளப்புக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க இருந்த ஒரு பைலட் கல்பனாவை கிளைடர்ல ஒரு சின்ன சவாரி கூட்டிட்டு போனாரு. கிளைடர்னா ஒரு மாதிரி சின்ன விமானம். அதுல பறந்தப்போ கல்பனாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த அனுபவத்தை அவங்களால மறக்கவே முடியாது. அவ்வளோ சின்ன வயசுலயே கல்பனா சாவ்லாவுக்கு பறப்பதற்கான ஒரு கனவு தொடங்கியதுன்னு பின்னால அவங்க அப்பா சொன்னாரு. ஸ்கூல் படிக்கும் போது கூட கல்பனா சாவ்லா அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல காகித விமானங்களை செஞ்சு பறக்க விடுவாங்கன்னு சொல்லி சொன்னாரு. இந்த சின்ன சம்பவம் தான் அவங்கள பின்னாடி விண்வெளி ஆராய்ச்சியாளரா நாசால விண்வெளி வீராங்கனையா மாத்துச்சு. 1997ல முதல் முறையா விண்வெளிக்கு போனாங்க. இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாங்க கல்பனா சாவ்லா. 2003 கொலம்பியா விண்கல விபத்துல அவங்க உயிரிழந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய சின்ன வயசு ஆர்வமும் உறுதியும் இன்றும் பல பேருக்கு உத்வேகமா இருக்கு. கல்பனா சாவ்லா லைஃப்ல நடந்த இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.